வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 4ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் 1ல் நமக்கு பாடம் 2 பனைமர சிறப்புங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட் அப்புறம் கொஸ்டின்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பாடம் 1க்கு நம்ம ஆன்சர் போட்டிருக்கோம். அதை பார்க்கலாம், நம்ம சேனலில் இருக்குமே பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக ஆன்சர் வந்து பார்த்துக்கலாம். அதுமாதிரி சேனலில் லைக் போட்டுருங்க. வீடியோ கீழே உங்களுக்கு ஏதாவது வேறு பாடத்துக்கு ஆன்சர் வேணால் கீழே பாருங்கள். இதற்கான 1 வேர்ட்ஸ் நமக்கு 8ஆம் பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 வேர்ட் ஓலைச்சுவடி. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் வந்து ஓலை கூட்டல் சுவடி. அடுத்து 2வது உயர என்ற சொல்லின் எதிர்ச்சொல். ஆன்சர் வந்து தாள. அடுத்து 3வது விழுந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல். ஆன்சர் வந்து எழுந்து. 4வது கரையோரம். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் வந்து கரை கூட்டல் ஓரம். அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க கேட்டிருக்காங்க. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பனைமரத்தில் இருந்து கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை? ஆன்சர் நமக்கு 5வது பக்கம் இருக்குது. 5வது பக்கம் எடுத்துக்கோங்க. 5வது பக்கம் பாருங்கள். நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. நுங்கு, பனங்கிழங்கு எழுதிக்கோங்க. பாருங்க, நுங்கு, பனங்கிழங்கு. அடுத்து பதநீர். பதநீர் அதை வந்து நீர்னு மாற்றிக்கோங்க. அந்த நீக்கடுத்து ரா இருக்குது, அது மேலே புள்ளி வச்சு பதநீர். அடுத்து இதை வந்து கற்கண்டுன்னு மாற்றிக்கோங்க. கற்கண்டு, கருப்பட்டி, பனங்கற்கண்டு, கருப்பட்டி, பனங்கிழங்கு. நுங்கு, பனங்கிழங்கு, பதநீர், கற்கண்டு, கருப்பட்டி, பனங்கற்கண்டு, அடுத்து பனங்கிழங்கு. இதை மட்டும் குறிச்சிக்கோங்க. முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 2ஆம் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 2ஆம் கொஸ்டின் பாருங்கள். பனை மரத்திலிருந்து செய்யக்கூடிய விளையாட்டுப் பொருட்கள் யாவை? இதற்கான ஆன்சர் நமக்கு 5வது பக்கம் தான் இருக்குது, எடுத்துக்கோங்க. 5வது பக்கம் பாருங்கள். தாத்தா அந்த ஒரு படம் போட்டிருக்காங்களா, அது கீழே ஒரு தாத்தான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் பனங்காய் வண்டி, பனை ஓலை காற்றாடி, பனை ஓலை விசிறி, பொம்மைகள் அது இருக்கா, அது மட்டும் குறிச்சிக்கோங்க. 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பனை மரத்தின் சிறப்புகள் யாவை? இதற்கான ஆன்சர் நமக்கு 5வது பக்கமும் இருக்குது, 6வது பக்கமும் இருக்குது. முதல் 5வது பக்கம் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறத பாயிண்டாக குறிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், நமக்கு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்களா, 5ஆம் பக்கம் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. பனை மரம் நமது தமிழ்நாட்டின் மாநில மரமாகும். இதுதான் முதல் பாயிண்ட். அந்த முதல் பாயிண்டை குறிச்சிக்கோங்க. அது ரெட் கலரில் கொடுத்துருக்காங்களா அதை. அடுத்து அதுக்கு மேலே ஒரு படம் கொடுத்துருக்காங்களா, அது சைடில் பாருங்கள். இது நிலத்தடி நீர்மட்டம் உயர காரணமாக அமைகிறது. இது வந்து 2வது பாயிண்ட். இது நிலத்தடி நீர்மட்டம் உயர காரணமாக அமைகிறது, 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் நமக்கு 6வது பக்கம் இருக்குது. 6வது பக்கம் பனை மரத்தின் உறுப்புகள் சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதில் பனை மரத்துலேருந்து அந்த 2 லைன் குறிச்சிக்கோங்க. இது வந்து 3வது பாயிண்ட். மொத்தம் 3 பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்டையும் குறிச்சிக்கோங்க. நமக்கு 3ஆம் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நமக்கு 9ஆம் பக்கத்தில் மொழியோடு விளையாடு கொடுத்துருக்காங்க. நமக்கு முதல் எழுத்து மட்டும் கொடுத்து அது கூட இருக்கிறத என்ன சொல்லியிருக்காங்க, ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்கு ஃபஸ்ட்டு இந்த மாடு இருக்குது, அது நேரம் குறிச்சிக்கோங்க. அடுத்து பூக்கு நேராக அது. அடுத்து நாக்கு இருக்கா. அடுத்து ஈக்கு நேரம் அந்த கோடு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வேறுபட்ட பொருள்தரும் சொல்லை கண்டுபிடித்து வட்டமிடுக. இப்போ நிலவுனா மதினாலும் நிலவு தான், சந்திரனாலும் நிலவு தான். ஆனால் கதிரவன்னா என்னது, சூரியன். அப்போ அது வந்து வேறுபட்டு இருக்குது. அதே மாதிரி என்ன சொல்லி வச்சுருக்காங்க, வேறுபட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ரவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன், ஃபஸ்ட் மன்னனுக்கு ஆன்சர் வந்து மந்திரி, மன்னன். மித்ததெல்லாமே நம்ம அரசனாலும் மன்னன் தான், வேந்தனாலும் மன்னனா. ஆனால் மந்திரிங்கிறது வேறு இது. ஸோ அதை செஞ்சுருக்கோம், ரவுண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து 3வதுக்கான ஆன்சர் மழலை. மழலைலாம் குழந்தை. இங்கே மித்த எல்லாமே அம்மாங்கிற மீனிங்கில் வரும். மழலைலாம் குழந்தை. அடுத்து 4வது குதிரை. இதற்கு வந்து வேறுபட்ட பொருள் தருகிறது நரி. பரினாலும் குதிரை தான், புறவினாலும் குதிரை தான். நரிங்கிறது வேறுபட்ட விலங்கு. ஸோ என்ன செஞ்சுருக்கோம், ரவுண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்த பேஜில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொருத்தமான நிறுத்த குறியீட்டு எழுதுக. நிறுத்த குறியீட்டு புல் ஸ்டாப்பு அதெல்லாம் நம்ம எழுதுவோம்ல, அதில் சொல்லியிருக்காங்க. தாத்தா தாத்தா இது என்ன பழம்? தாத்தாக்கு நில ஒரு ஆச்சரியக்குறி, தாத்தாக்கு கிட்ட ஒரு ஆச்சரியக்குறி. இது என்ன பழம்? லாஸ்ட் என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. கொஸ்டின் மார்க் மாதிரி போட்டு கீழே லாஸ்ட்டாக ஒரு புள்ளி வைப்போம்ல, அது. அடுத்து இந்த பழத்தை தின்னலாமா தாத்தா, அதே அப்படியே எழுதிக்கோங்க. இந்த பழத்தை தின்னலாமாக்கு அடுத்து ஒரு கமா, தாத்தாக்கு அடுத்து என்ன செய்யணும், ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு ஒரு புள்ளி. கொஸ்டின் மார்க்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன், வினா குறியீடு போடுவோம்ல அது. அடுத்து அடேங்கப்பா இம்மிரத்துக்கு இவ்வளவு சிறப்பா. இதை என்ன பாருங்கள், அடேங்கப்பாக்கு அடுத்து என்ன செய்யணும், ஆச்சரியக்குறி போடணும். அதாவது ஒரு 1 மாதிரி போட்டு கீழே புள்ளி வைப்போம்ல, அதான் ஆச்சரியக்குறி. அடுத்து இம்மரத்துக்கு இவ்வளவு சிறப்பாக அடுத்து என்னது, ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அவற்றை ஓலைச்சுவடிகள் என்கிறோம்.
அவற்றை ஓலைச்சுவடிகள் என்கிறோம். லாஸ்ட்டாக ஒரு புள்ளி மட்டும் வச்சா போதும். நெக்ஸ்ட் 5வது விசிறி பொம்மைகள் போன்றவற்றை செய்யலாம். விசிறி போட்டு அதுக்கடுத்து ஒரு கமா, அடுத்து பொம்மைகள் போன்றவற்றை செய்யலாம்ங்கிறது ஒரு புள்ளி. நம்ம சொல்கிறத என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே எழுதிக்கோங்க. உங்களுக்கு காமிக்கலான்னு தெரியும் நினைக்கிறேன். கிளியராக தெரியுதா? என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து வீடியோ ஸ்டாப் பண்ணி பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஐம்பால் அறிவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இலக்கண பகுதி. இதற்கான 1 வேர்ட்ஸ் நமக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம். நமக்கு மேலே ஒரு கொடுத்து அதில் வந்து ஆண்பால் எது, பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் எல்லாம் எழுத சொல்லியிருக்காங்க. ஆண்பால்னால் ஆண்களை குறிக்கிறது மாதிரி வரும். ஸோ அவன், கவியரசன், குமரன், அண்ணன், அப்பா எல்லாமே ஆண்பால். பெண்பால்னால் பெண்கள், தங்கை, அம்மா. பலர்பால்னால் இவர்கள், மாணவர்கள். ஒன்றன்பால்னால் வீடு, செடி, நாற்காலி, நாய் எல்லாமே ஒன்றன்பால். பலவின்பால்னால் மீன்கள், மரங்கள், பூக்கள். ஸோ இதை என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிளியராக காமிக்க. ஸோ வீடியோவை ஸ்டாப் பண்ணி பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அது கீழே பாருங்கள், பெயருக்கு ஏற்ற வினையை பொருத்தி எழுதுக. அவன் என்ன பண்ணா, வரைந்தான். அவன் வரைந்தான். அடுத்து அவள் ஆடினாள். அவர்கள் பாடினார்கள். அது ஓடியது. அவை பறந்தன. ஸோ இதை என்ன செஞ்சுக்கோங்க, அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம 2ஆம் இடத்துக்கான ஆன்சர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் யார் தலைவருங்கிற 3ஆம் இடத்துக்கான ஆன்சர் பார்க்கலாம். தேங்க்யூ.